நண்பர்களே, இன்றைய பதிவுல நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் வந்து பாத்தீங்கன்னா உத்திராடம்ங்க. இந்த உத்திராட நட்சத்திரத்துக்கு அதிபதி சூரியன். இந்த நட்சத்திரம் இருக்கக்கூடிய ராசிகள் வந்து பாத்தீங்கன்னா தனுசு ராசியில வந்து உத்திராட நட்சத்திரம் 1ஆம் பாதம் இருக்கு. 2ஆம் பாதம், 3ஆம் பாதம் மற்றும் 4ஆம் பாதம் வந்து பாத்தீங்கன்னா மகர ராசியில இருக்குங்க. அதாவது வந்து இந்த நட்சத்திரனுடைய கால் பகுதி வந்து தனுசு ராசியிலேயும் தொடை வயிறு தலைப்பகுதி வந்து பாத்தீங்கன்னு சொன்னா மகர ராசியிலேயும் இருக்குங்க. அப்ப இது வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா காலற்ற நட்சத்திரம். இந்த நட்சத்திரம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா இதனுடைய அதிபதி வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா, அதாவது இந்த நட்சத்திரத்தினுடைய அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சூரியனுங்க. இந்த நட்சத்திரம் வந்து 2 ராசியில் இருக்கு. குருவுடைய ராசியிலையும் இருக்குது, சனியுடைய ராசியிலையும் இருக்கு. அப்ப உத்திராட நட்சத்திரத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே வந்து 2 குணமும் இருக்குங்க. குருவுடைய குணமும் இருக்கும், சனியுடைய குணமும் இருக்கும். உத்திராட நட்சத்திரம் 1ஆம் பாதத்துக்கு குருவனுடைய குணமும், உத்திராட நட்சத்திரம் 2ஆம் பாதம், 3ஆம் பாதம் மற்றும் 4ஆம் பாதத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா சனியினுடைய குணங்களும் இருக்குங்க. அப்போ இந்த உத்திராட நட்சத்திரம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா உத்திராட நட்சத்திரத்துக்கு இயற்கையாவே தான் அப்படிங்கிற வந்து எண்ணம் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்குங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா இது வந்து ஒரு மேல்நோக்கு நாடு. மேல்நோக்கு நாடுன்னு சொன்னா ஒரு கௌரவம், பந்தா, ஈகோ இருக்கக்கூடிய அமைப்புல இந்த நட்சத்திரம் இருக்குங்க. அப்ப இயற்கையாவே வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா இந்த உத்திராட நட்சத்திரத்துக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா கொஞ்சம் ஈகோ வந்து அதிகமா இருக்கும், கர்வம் அதிகமா இருக்கும், தான் அப்படிங்கிற எண்ணம் வந்து உங்களுக்கு அதிகமா இருக்கும். அதே மாதிரி வந்து அடுத்தவங்களுடைய கருத்துக்கு இவங்க முக்கியத்துவம் கொடுக்கவே மாட்டாங்க. ஈஸியா வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா தன்னுடைய எண்ணங்கள் வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா செயல்கள் வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா அடுத்தவங்களுக்கு மேல திணிக்க பார்ப்பாங்க. இவங்களுடைய கருத்துக்களையும் இவங்களுடைய செயல்களையும் அடுத்தவங்க மேல திணிப்பாங்க. அதே மாதிரி வந்து இவங்களுக்கு பூர்வீகத்திற்கு இடம் மாறி இருக்கக்கூடிய தன்மை இவங்களுக்கு அதிகமாக இருக்கும். குழந்தை செல்வங்கள்னால இவங்களுக்கு பிரச்சனைகள் வருங்க. தன்னுடைய செயல்கள்னால தன்னுடைய எண்ணங்கள்னால மற்றவங்களை ஈஸியா வந்து பகைவண்டிக்கக்கூடிய தன்மை அதிகமாக இருக்கும். பூர்வீகத்துல அதாவது ரத்த சம்பந்தப்பட்ட சொந்தங்களை ஈஸியா உங்களுக்கு பகைவண்டிக்குவாங்க. எந்த காரியம் எடுத்தாலும் வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா அதுல வந்து ஒரு பிடிவாதம், வைராக்கியம், வீம்பும் இவங்களுக்கு ரொம்பவே அதிகமாக இருக்குங்க. இப்போ உத்திராட நட்சத்திரம் 1ஆம் பாதத்துக்கு உண்டான பலனை பார்க்கலாம். இந்த உத்திராட நட்சத்திரம் 1ஆம் பாதம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா தனுசு ராசியில 9வது பாதம். அந்த ராசியில வந்து 9வது பாதம். இந்த உத்திராட நட்சத்திரம் 1ஆம் பாதம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா தனுசு ராசியில 1ஆம் பாதம் அங்கேயே இருக்குங்க. அதாவது நவாம்சத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா தனுசு நவாம்சம்ங்க. அப்போ இயற்கையாவே இந்த உத்திராட நட்சத்திரம் 1ஆம் பாதம் அப்படிங்கிறது வந்து தர்மவான்கள், இயற்கையாக அறிவு அதிகமாக இருக்கக்கூடியவர்கள், ரொம்ப நேர்மையானவர்கள், அடுத்தவங்களுடைய பிரச்சனையை தன்னுடைய பிரச்சனைய பார்க்கக்கூடியவங்க, அடுத்தவங்களுக்கு வந்து எந்த ஹெல்ப் இருந்தாலும் ஈஸியா பண்ணுவாங்க. ஆன்மீக நாட்டம் அதிகமாக இருக்கும். எந்த கோயிலுக்கு போனாலும் அந்த கோயில்ல வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா நடக்கக்கூடிய விழாக்கள், உற்சவங்கள் இது எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி நின்று தலைமை தாங்கி நிற்கக்கூடிய தன்மை இருக்குங்க. முன்னாடி கலந்துக்கிறது வேற, ஆனா இவங்க வந்து பாத்தீங்கன்னா தலைமை தாங்கி அதை வந்து பாத்தீங்கன்னா செயல்படுத்தக்கூடிய தன்மை இவங்களுக்கு அதிகமாக இருக்கும். இயற்கையாவே வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா நல்ல குழந்தை செல்வங்கள் உங்களுக்கு கிடைக்குங்க. அறிவுள்ள குழந்தை செல்வங்களா கிடைக்குங்க, ஒழுக்கமுள்ள குழந்தை செல்வங்களா கிடைக்கும். அதே மாதிரி உங்களுடைய முன்னோர்கள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பெருமை மிக்கவர்களா இருப்பாங்க. நல்ல பரம்பரையை சேர்ந்தவங்களா இந்த உத்திராட நட்சத்திரம் 1ஆம் பாதத்துக்கு உண்டானவங்க இருப்பாங்க. அடுத்தது உத்திராட நட்சத்திரம் 2ஆம் பாதம். இந்த உத்திராட நட்சத்திரம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா 2ஆம் பாதம் அப்படிங்கிறது வந்து ராசியில வந்து பாத்தீங்கன்னு சொன்னா மகர ராசியில் இருக்குங்க. நவாம்சத்துல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அதே மகர நவாம்சத்துல இருக்குங்க. அப்ப வந்து இந்த உத்திராட நட்சத்திரம் 2ஆம் பாதம் அப்படிங்கிறது வந்து வர்க்கோத்தம் ஆகுங்க. வர்க்கோத்தம் அப்படிங்கிறது கேட்டீங்கன்னா ராசியிலையும் நவாம்சத்திலையும் ஒரே வீட்டுல இருக்குது. அப்ப இந்த உத்திராட நட்சத்திரம் 2ஆம் பாதம் வந்து வர்க்கோத்தம் இருக்கக்கூடிய நட்சத்திரமா இருக்கு. அப்ப இயற்கையாவே இவங்களுக்கு வந்து பூர்வீக இடத்தை விட்டு மாறி இருப்பாங்க. குழந்தைகள்னால பிரச்சனைகள் இருக்கும், பெரியவங்க கூட வந்து கருத்து வேறுபாடு இருக்கும், யாரையுமே இவங்களால அனுசரிச்சு போக முடியாது, பிடிவாதம் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி வந்து குழந்தைகள்னால இவங்களுக்கு அடிக்கடி மருத்துவ செலவுகள் வந்துட்டே இருக்கும். யாரையுமே வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா தவறாக பேசக்கூடிய தன்மை அதிகமாக இருக்கும். ரத்த சம்பந்தப்பட்ட உறவுகளை பகிர்ச்சிக்குவாங்க. யாருக்குமே இவங்களுக்கு இணங்கி போகக்கூடிய தன்மை குறைவாக இருக்கும். பிடிவாதம் அதிகமாக இருக்கும். தான் அப்படிங்கிற வந்து எண்ணம் அதிகமாக இருக்கும். தன்னுடைய செயலை அடுத்தவங்க மேல திணிப்பாங்க. எதையுமே சொன்னா புரிஞ்சுக்கக்கூடிய தன்மை இவங்களுக்கு அதிகமாக இருக்காது. அடுத்தது உத்திராட நட்சத்திரம் 3ஆம் பாதம். இந்த உத்திராட நட்சத்திரம் 3ஆம் பாதம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ராசியில வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா அந்த ராசியில அதாவது மகர ராசியில வந்து பாத்தீங்கன்னா 2ஆம் பாதம்ங்க. நவாம்சத்துல வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா கும்ப நவாம்சத்துல விழுதுங்க. இந்த கும்ப நவாம்சம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா காலபுருஷனுக்கு 11வது நவாம்சம்ங்க. அப்போ 11வது ராசி. அப்ப இயற்கையாக வந்து பாத்தீங்கன்னா இந்த உத்திராட நட்சத்திரம் 3ஆம் பாதம் அப்படிங்கிறது வந்து சூரியன்
பிளஸ் சனி பிளஸ் சனி. அப்போ இயற்கையாகவே வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா இவங்களுக்கு குடும்ப சேர்க்கை வந்து, அதாவது வந்து குடும்பத்துக்குள்ள எப்பவுமே இவங்க ஒற்றுமையாக இருக்க முடியாது. இவங்களுக்கு எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னு சொன்னா பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களே அதிகமா முக்கியத்துவம் கொடுப்பாங்க. பணம் 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 அப்படின்னு இருப்பாங்க. அதே மாதிரி வந்து குழந்தைகள் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இவங்களுக்கு நேர் ஆப்போசிட்ல இருப்பாங்க. குழந்தைகளை விட்டு இவங்க பிரிஞ்சிருக்கக்கூடிய தன்மையும் இருக்குங்க. அதே மாதிரி இவங்களுடைய எதிர்பார்ப்புகள் இவங்களுக்கு ரொம்ப அதிகமா இருக்கு, பேராசைகள் அதிகமா இருக்குங்க. இந்த பேராசைகள் வந்து அவங்க வெளியே காட்டிக்க முடியாது. ஆனா வந்து பணத்து மேல ரொம்பவே பற்றும் பாசமும் ரொம்பவே அதிகமா இருக்கு. குடும்பத்து மேல பாசம் அதிகமா இருக்கு, பணத்து மேல பாசம் அதிகமாக இவங்களுக்கு இருக்குங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னு சொன்னா 5+11 இருக்கிறதுனால யோகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அதாவது வந்து லாட்டரி ரேஸ், குதிரை ரேஸ், பந்தயம், இதுல எல்லாம் இவங்களுக்கு ஈடுபாடு ரொம்பவே அதிகமாக இருக்குங்க. எந்த விஷயத்திலுமே யாருமே இவங்களை கிரகிக்க முடியாது, யாருக்குமே இவங்க கட்டுப்பட மாட்டாங்க. என்ன கேட்டீங்கன்னா அந்த உத்திராட நட்சத்திரம் 3ஆம் பாவம் அப்படிங்கிறது கும்ப நவாம்சம்ங்க. அப்போ யாருக்குமே இவங்க கட்டுப்படாம தான் இவங்களுடைய சுய அறிவிலேயே எப்பவுமே இயங்குவாங்க. யாரு சொன்னாலும் கேட்கக்கூடிய தன்மை மிகவும் குறைவாக இருக்கும். யாரு கிட்டமே இணங்கி போகக்கூடிய தன்மையும் குறைவாகவே இருக்கும். யாரு கிட்டயும் கொஞ்சம் விலகியே இருப்பாங்க, எச்சரிக்கையா இருப்பாங்க. யாருக்கிட்ட மொட்ட மாட்டாங்க, தாமரையில தன்மை மாதிரியே இவங்க எல்லாத்துக்கிட்டுமே இருப்பாங்க. அடுத்தது உத்திராட நட்சத்திரம் 4ஆம் பாவங்க. இந்த உத்திராட நட்சத்திரம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா அந்த ராசியில மகர ராசியில வந்து பாத்தீங்கன்னு சொன்னா 3ஆம் பாவங்க. இது இருக்கக்கூடிய நவாம்சம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா மீன நவாம்சத்தில் இருக்குங்க. இந்த மீன நவாம்சம் அப்படிங்கிறது வந்து காலபுருஷனுக்கு 12வது வீடு. அப்போ இயற்கையாகவே வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா சூரியன் பிளஸ் சனி பிளஸ் குரு. அப்போ இந்த இருக்கிற குரு வந்து தனுஷம் எடுக்கலாமே நீங்க கேட்கலாம், ஆனா தனுஷ் எடுக்க கூடாதுங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா இதோட நவாம்சம் வந்து மீன நவாம்சத்துக்கு ஒழுங்குங்க. அப்ப ராசிப்படி நீங்க பலன் பார்க்கும்போது எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னா மகரம் பிளஸ் மீனம் இப்படித்தான் எடுக்கணுங்க. அப்போ இயற்கையாகவே வந்து பாத்தீங்கன்னா இவங்க தொழிலுக்கு வேண்டும் எழுதி போகக்கூடிய தன்மை அதிகமா இருக்குங்க. தொழில வந்து அலைச்சல் அதிகமாக இருக்கும். பூர்வீகத்திற்கு இடம் மாதிரி இருப்பாங்க, பூர்வீகம் இவங்களுக்கு ஆகாது. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா இவங்களுக்கு எப்பவுமே ஏதோ ஒரு மனப்பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருக்குங்க. ஏதோ ஒரு பிரச்சனை இல்லாம இவங்க இருக்கவே முடியாது. ஏதோ யோசிச்சு ஏதோ ஒரு செயல்படுத்தி அதுல ஏதோ பிரச்சனை வந்து இவங்க சம்பாதிச்சு வந்து வச்சுக்குவாங்க. எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னு சொன்னா படுத்த தூக்கம் கூட உங்களுக்கு வராதுங்க. ஏன்னா பொதுவா வந்து இந்த மீனராசி அப்படிங்கிறது வந்து காலபுருஷனுக்கு 12வது வீடுங்க. அந்த 12வது வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா சூரிய நட்சத்திரம் அந்த சனி சம்பந்தப்பட்டு விழுகிறதுனால இவங்க மனநிம்மதியை போக முடியாது. ஏன்னா 12வது வீடு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா தூக்கம்ங்க. பொதுவா வந்து பாத்தீங்கன்னா சூரிய நட்சத்திரம் 4ஆம் பாவம் வந்து விழுகிறதுனால இவங்களுக்கு தூக்கம் வந்து ரொம்ப கம்மியாத்தே இருக்குங்க. ஒரு மனநிறைவான தூக்கத்தை வந்து கொடுக்காது. என்னைக்குமே வந்து பாத்தீங்கன்னா பெரியவங்களுக்கு இவங்க ஆப்போசிட்டாக செயல்படுவாங்க. அதாவது வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா எந்த விதமான தர்ம நெருக்கடியும் போக மாட்டாங்க. எதை சொன்னாலும் அதற்கு வந்து குறுக்காட்ட இவங்க யோசிப்பாங்க. யாருக்குமே வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா இணைக்கு போகக்கூடிய தன்மை இருக்காது. சித்தம் போக்கு சிவன் போக்குங்கிற மாதிரி இவங்களுடைய செயல்பாடுகள் இருக்குங்க. யாருக்குமே எதுக்குமே கட்டுப்படாம இவங்க வாழ்க்கையில பணம் போன வாழ்க்கையில இவங்க வந்து வாழ்க்கை இருக்குங்க. யாரு சொன்னாலும் இவங்க கேட்க மாட்டாங்க. இதுதான் உத்திராட நட்சத்திரம் 4ஆம் பாவத்துக்கு உண்டான பலன்கள். நன்றி.